வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வெயில் மாறி. எத்தனையோ ஷோ இருந்தாலும் நம்மளோட ஷோ மாதிரி யூனிக்கான ஒரு ஷோ கிடையவே கிடையாதுங்க. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபர்மேட்டிவாக ஹெல்த் கண்டென்ட் உள்ள எல்லா விஷயங்களுமே வந்து நம்மளோட இந்த ஷோவில் கொடுத்துட்டு வரோம். இன்னைக்கு செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். வாங்க ஷோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். வருமுன் காப்பதே நலம் அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போங்க. வந்ததுக்கு அப்புறமா வந்து யோசிக்காம முன்னாடியே வந்து நம்மளோட பாடியும் சரி மைண்டையும் சரி எப்படி ரிலாக்ஸாக பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறது, ஹெல்த்தியாக எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் யோகாசனம். அந்த யோகாசனத்தை இந்த செக்மெண்ட்ல எவ்வளோ ஈஸியாக சொல்லி தராங்க அப்படிங்கிறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த ஃபேட்டி லிவர்னு சொல்லக்கூடியதுக்கு அதுக்குள்ள நம்ம ஆசனங்களை வந்து கடந்த பகுதியில் பார்த்துட்டு இருந்தோம். இது பகுதி 2. இதில் வந்து ஒரு 2 பிராணாயாமா வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னா கபாலபதியும் பஸ்திரிக்காவும் வந்து பண்ண போகிறோம். இது ரெண்டுமே என்னன்னா நம்ம உடல்ல இருக்க கழிவுகள் எல்லாமே முழுமையாக வந்து நீக்கக்கூடியதுக்கு தான் வந்து இந்த 2 பிராணாயாமம் பண்ண போகிறோம். அந்த ஆசனங்கள் வந்து ஒரு 2 ஆசனங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பிராணாயாமா பார்க்கலாம். முதல் பிராணாயாமா வந்து கபாலபதியில் உட்காரும் போது வஜ்ராசனில் உட்காரலாம், சுக்காசனா, அர்த்த பத்மாசனா, பத்மாசனா அப்படி உட்காரலாம். அப்படி இல்லைன்னா நாற்காலியில் வந்து உட்காந்துக்கலாம். ஆனால் வந்து கபாலபதி பண்ணும் போது பத்மாசனை போட்டு உட்காந்து பண்ணோம்னாலே ரொம்பவே வந்து நல்லது. போட முடியுறாங்க போடலாம். பத்மாசனால உட்காந்துட்டு 2 கையிலையுமே வந்து சின்முத்திரையில் வந்து வச்சிடலாம். சின்முத்திரை இப்படி வச்சிடணும். இப்படி வச்சு இப்படி வைக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எடுத்து வெளியே விடலாம். இப்போ பேசிக்லேருந்து அடுத்த லெவலுக்கு போகலாம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து எல்லாத்துக்குமே முழுமையாக வந்து செய்ய முடியாது. அதுக்காக அப்படி பேசிக்லேருந்து கொண்டு போகிறோம். ஒரு கை மட்டும் வந்து சின்முத்திரால அப்படியே இருக்கட்டும். ஒரு கை மட்டும் நாள்காட்டி விரலை வச்சு நம்மளோட வலது நாசியை மூடிட்டு இடது நாசி வழியாக மூச்சை வந்து நல்லா வந்து வேகமாக வந்து விட்டுட்டே வர போகிறோம். அது வந்து ஒன்று விடுறது வந்து ஒரு ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்ட்ரோக்குக்கும் இன்னொரு ஸ்ட்ரோக்குக்கும் ஒரு கேப் இருக்கும். அதாவது ஒரு செகண்டாவது நம்ம கேப் இருக்கிற மாதிரி பண்ணும். தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளோட வயிற்று வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால பொறுமையாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதுகு தண்டை நல்லா நேராக ஆக்கிட்டு கண்களை மூடிக்கலாம். வலது நாசியை வந்து இந்த வலது ஆள்காட்டி விரலை வச்சு மூடிட்டு மூச்சை இழுத்துட்டு வேகமாக மூச்சை விடணும். தளர்த்திக்கலாம். மூச்சை இழுத்துடலாம். அந்த மூச்சு வந்து தானாகவே வந்து வந்துடும். ஆனால் மூச்சு விடுறது மட்டும் நம்மளே வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரோக்ஸுக்கும் கொஞ்சம் கேப் விட்டு பண்ணாதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் மூச்சு விடுறது ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ வலது கையிலே வந்து இந்த ஆள்கட்டி விரலை வச்சு இடது நாசியை மூடிட்டு வலது நாசி வழியாக வந்து அதே மாதிரி வந்து பண்ண போகிறோம். தளர்த்திக்கலாம். இது பண்ணும்போது அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து எக்ஸேல் பண்ணும்போது என்ன ஆகும், நம்ம வயிறு வந்து நல்லாவே வந்து வெளியில் வந்து இப்படி வந்து உள்ளே போகும். இது பண்ணுறதுனால வந்து நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே மொத்தமாக வந்து வெளியில் வந்துடுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் வயிற்று தொந்தி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வயிற்று பிரச்சனைகள் சுற்றி வயிற்று பிரச்சனை இருக்கவங்களா, நீரிழிவு நோயோ இல்லை யூட்ரஸ் ப்ராப்ளமோ யாராக இருந்தாலுமே வந்து இதை செய்யலாம். ஒரே ஒருத்தவங்க வந்து செய்யக்கூடாது, ஒரு 2-3 பேர் வந்து செய்யக்கூடாது. யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹை பிபி இருக்கிறவங்க வந்து இதை செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹார்ட் பேஷண்ட்டும் வந்து இதை செய்யக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் இந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறதுனால வந்து இவங்க 2 பேருமே வந்து தவிர்த்துட்டு மற்ற எல்லாருமே வந்து தாராளமாக வந்து செய்யலாம். இப்போ வந்து ஆக்சுவல் கபாலபதி எப்படி பண்ணணும்னா 2 கைகளுமே வந்து சின்முத்திரை வச்சுட்டு எந்த நாசுமே மூடாமல் அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து நம்ம எக்ஸேல் பண்ணிட்டே வர போகிறோம். ஒரு 10 ஸ்ட்ரோக்ஸ் வந்து அந்த மாதிரி செஞ்சிடலாம். முதுகு தண்டெல்லாம் நேராக்கிட்டு தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10 முறை செஞ்சுட்டு கேப் விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 முறை செஞ்சுட்டு கேப் விட்டு அதே மாதிரி செஞ்சுட்டே விடலாம். சில பேருக்கு தொடர்ந்து செய்யும் போது வலிக்க ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா பண்ண முடியாது. சரி, அப்புறம் நம்ம வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னா தொடர்ந்து ஒரு 30 முறை 40 முறை கூட அந்த மாதிரி செஞ்சுட்டே வரலாம். நம்ம முயற்சி செய்ய தான் அது வரும்.
இப்போ அடுத்த பிராணாயாமம் பார்த்தீங்கன்னா பஸ்திரிகா. இந்த பஸ்திரிக்காவுக்கு வந்து கபாலபதியிலேருந்து அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். என்னன்னா மூச்சு இழுக்கிறதும் வேகமாக இழுக்கணும், மூச்சு விடுறதும் வந்து வேகமாக விடணும். கபாலபதியில் பார்த்தது மூச்சு விடுறது மட்டும்தான் வேகமாக விட்டோம். இப்போ பஸ்திரிக்காங்கிறதுல வந்து மூச்சை வேகமாக விடணும், இழுக்கணும், வேகமாக வந்து மூச்சை வந்து விடணும். இது கைகளையும் ஆடிட்டே அப்படி வந்து செய்கிற மாதிரி. இப்போ 2 கைகளுமே வந்து மேல் நோக்கி தூக்கிட்டு அதை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து செய்யணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதே மாதிரி உட்கார்ந்துட்டு நீங்கள் இப்போ பத்மாசனம் உட்கார்றதுனால உட்காரலாம், இல்லைன்னா சுக்காசனம் உட்கார்றதுனால உட்காரலாம். மூச்சு நல்லா இழுக்க போகிறோம், மூச்சை வேகமாக விடணும். தளர்த்திக்கலாம். இன்னும் ஒரு முறையை வந்து செஞ்சிடலாம். இன்னும் வந்து அதுலேயே வந்து ஒரு 6 தடவை வந்து செஞ்சிடலாம். தளர்த்திக்கலாம். இதுவுமே வந்து கபாலபதி மாதிரி தான் வந்து யார் யார் செய்யக்கூடாதுன்னா ஹை பிபி இருக்கிறவங்க செய்யக்கூடாது, ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறவங்க செய்யக்கூடாது, அதாவது மைக்ரேன் இல்லை வெர்டிகோன்னு சொல்லுவாங்க, அந்த தலைவலி ஒத்த தலைவலிலாம் இருக்கு, அவங்களாம் வந்து இதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா அது ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறதுனால அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அக்ரிவேட் ஆகிடும். அதனால யார் யார் செய்ய முடியுமோ அது மட்டும் வந்து அவங்க மட்டும் அதை செஞ்சுக்கலாம். இதுவுமே வந்து நிறைய ரவுண்ட்ஸ் வந்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு முழுமையாக வந்து அந்த கழிவுகள் எல்லாமே வெளியே வந்துடும். இந்த பிராணாயாம முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். எல்லாருக்குமே அவங்களோட தாய்மொழி அளவுக்கு இங்கிலீஷையும் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஸோ அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கான ஒரு செக்மெண்ட் தான் நம்மளோட இந்த இங்கிலீஷ்ல பேசலாம் செக்மெண்ட். இவர் இன்னைக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருந்தோம், காலங்கள்ன்ற விஷயம் இல்லையா. ஸோ அந்த காலங்கள் வரும்போது நமக்கு ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் அப்படிங்கிற 3 காலங்களை நமக்கு பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு காலத்துலயுமே என்ன பண்றாங்க, ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நமக்கு அடிப்படையில இருந்தே சொல்லிட்டு வராங்க. ஸோ அப்போ ஒரு காலம் எடுக்கும் போது அப்படின்னு நமக்குன்னா அந்த ஒரு காலத்துல நம்ம எவ்வளவு அழகா நம்ம அந்த சென்டென்ஸ் அமைக்கிறோம், எப்படி பேசுறோம், எப்படி பதில் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவான ஒரு லேர்னிங் அங்கே இருக்கும் நமக்கு. ஸோ ஒரு லேர்னிங் ஸ்கில் அந்த இடத்துல நமக்கு கிடைக்கும் போது அங்கேருந்து நம்ம டெவலப் பண்ணணும் இல்லையா. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சிம்பிள் ப்ரெசென்ட்ல நீங்க ஒரு சென்டென்ஸை பேசுறீங்க. ஸோ இங்க வா, இங்க போ, இங்க கொண்டு வா, இங்க இதை செய் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னும் போது அந்த சின்ன சின்ன வார்த்தைகளோட ஸ்டெப் நீங்க பண்ணணும். நீங்க அதை ஆஹேடா கொண்டு போகணும். சின்ன சின்ன வார்த்தைகளை இங்கிலீஷா பேசும்போது அதுக்கப்புறமே உங்களுக்கு அந்த காலங்களுக்கு ஏற்ப ஓகே இந்த வேலையை வந்து அவங்க இப்ப பண்ணும் போது சொல்றோமா, பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றோமா, இல்ல பண்ண இருக்கிற போது சொல்றோமா அப்படிங்கிறது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அப்ப நீங்க என்ன பண்ணா ரூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பேச ஆரம்பிக்கலாம். கொஞ்ச நாளுக்கு ரூல்கே ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரூல் நல்லா ப்ராக்டிஸ் ஆகணும். யூ ஜஸ்ட் லெஃப்ட் யுவர் ரூல் அண்ட் டு மூவ் ஆன் அலோன். ஸோ நீங்கள் தனியாக அப்படியே பேச உங்களுக்கு ஒரு ஃபார்மேட்டிவ் வந்துடும். சரிங்களா. ஸோ ஒரு காலங்கள் ரொம்ப சின்ன விஷயம் தான். 12 கைண்ட்ஸ் தான் இருக்குது. 12 கைண்ட்ஸை ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். ஆனால் அதில் அஃபர்மேட்டிவோட லேர்ன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்படி பண்ணும்போது நிறைய வாக்கியங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டென்ஸ், இன்னைக்கான ரூல் என்ன அஃபர்மேஷன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதுல இன்ட்ராகேட்டிவ் just indicate positive and negative. சரிங்களா. பாசிட்டிவாகவும் பேசலாம், நெகட்டிவாகவும் சொல்லலாம் இன்ட்ராகேட்டிவ்ல. தென் verb form V1, V2, V3. present, past participle. ஸோ இங்க என்ன எடுக்கிறேன்னா சிங் அப்படின்னு ஒன்று எடுக்கிறேன். சிங்னா பாடினார், இல்லைன்னா பாட்டு அப்படிங்கிற மாதிரி. செகண்ட் ஃபார்ம் வந்து சாங், பாடினேன். தேர்ட் ஃபார்ம் வந்து சங்கு.
பாடினான். சிங் சாங் சங் அப்படிங்கிறது தான். சிங்குன்றது வந்து பாட்டு அப்படின்னு சொல்லலாம், இல்லை பாட்டு பாடினார்னு சொல்லலாம். ஸோ சாங்குன்றது பாடினேன் உங்களுக்கு பாஸ்ட்ல வரும், அதுவே சங் வரும்போது பாடினார். ஸோ சிங் சாங் சங். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் ஐ வி யூ he she they it. இது உங்களுக்கு சப்ஜெக்ட்ல வருது. ஸோ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டைம்ஸ் வரும்போது ரூல். ஸோ என்ன ரூல்ல வரும்னா will or shall. இது எடுக்கும் போது சப்ஜெக்ட் ஃபாலோட் பை, இந்த இடத்துல என்ன பண்றோம், பர்ஃபெக்ட் யூஸ் பண்றோம், have plus V3. V3 வந்து which is indicate participle. So negative வேணும்னா can add. So have க்கும் V3க்கு நடுவில் கூட நீங்கள் நெகட்டிவ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரூல் ரெடி ஆயிடுச்சு. ரூலுக்கு ஏற்ற சென்டென்ஸ். ஸோ will எழுதியாச்சு ஃபியூச்சர். ஒரு சப்ஜெக்ட் வந்து he. So will he have a sung. V3 வந்து sung இல்லையா? So will he have sung a song? So will he have sung a song அப்படிங்கும் போது அவன் வந்து ஒரு பாட்டு பாடினானா அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல நீங்க நாட் தேவை இருக்குன்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Just for or ஆப்ஷன். தேவை இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நீங்க நாட் யூஸ் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா தேவையே இருக்காது. ஸோ இப்போ அவன் அ சாங் இல்லையா, அவன் ஒரு பாட்டு பாடினானா. ஸோ அவன் ஒரு பாட்டு பாடினானா அந்த சாங் அவன் ஒரு பாட்டு பாடியிருப்பானா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ இதே பாசிட்டிவ் சென்டென்ஸ். He will have sung a song. பாட்டு பாடினான். இதே நெகட்டிவ். He will not have sung a song. ஸோ அப்போ ஒரு கொஸ்டின் 2 டிஃப்ரெண்ட் ஆன்சர். ஸோ பேஸ்ட் ஆன் த அஃபர்மேஷன்ஸ். ஸோ என்ன ரூல் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நம்ம அஃபர்மேஷனை எழுதும் போது வாக்கியம் பாசிட்டிவாக அமையிறதும் நெகட்டிவாக அமையிறதும் பற்றி நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ப்ரொஜெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு பாசிட்டிவ் சென்டென்சஸ் ஒரு நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி கொண்டு வரோம், எப்படி தரோம், எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஒரு வேர்ப், ஒரு ஆக்ஷன், ஒரு செயல் வார்த்தை என்ன பண்ணுது, ஒரு கம்ப்ளீட் டென்ஸ் அண்ட் கம்ப்ளீட் சென்டென்ஸையும் உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்குது, ஹைலைட் பண்ணி காட்டுது. ஏன்னா நீங்கள் எடுக்கிற வேர்ப் ஃபார்ம் என்ன பண்ணுது, எப்படி அந்த சென்டென்ஸை எப்படி எந்த மாதிரி அமைக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிவிக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த செயலை செஞ்சிருக்கீங்க, இந்த ஆக்ஷனை பண்ணியிருக்கீங்க, அதனால இந்த ஒர்க் கொடுக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது. யாரு? V3 ஆக்ஷன் வேர்ப் இண்டிகேட் பண்ணுது. அந்த இண்டிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், உங்களோட பாசிட்டிவையும் உங்க நெகட்டிவையும் கொண்டு வந்துக்கலாம். அந்த வேலையை அவங்க பண்ணாங்களா பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, அதே உங்களுக்கு டைரக்டா ஹெல்ப் பண்ணிடும். இன்டைரக்டா பண்றதுக்கு நீங்க இன்ட்ரோகேட்டிவ்ல பண்ணிக்கலாம், பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இங்க ஒரு கேரக்டர் அவன் அப்படின்னு குறிக்கிறதால பாடினானா அப்படின்னு சொல்றோம். இதுவே வந்து அவர்கள் கொடுத்திருந்தோம்னா பாடி இருப்பார்களா, ஏன்னா நம்ம ரெஸ்பெக்டிவாவோ இல்லை குரூப் ஆஃப் பீப்புளையும் இண்டிகேட் பண்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ அப்போ உங்களோட சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன்ஸை கரெக்டாக சொல்லணும். சரிங்களா? ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் ரூல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் நாட் என்டையர் பார்ட் ஆஃப் கிராமர். ஒரு என்டையர் பார்ட் ஆஃப் கிராமர் கொண்டு போகக்கூடாது. அன்டில் யூ கேன் ப்ராக்டிஸ். நீங்கள் ப்ராக்டிஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போனால் போதும். சரிங்களா? ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம், இன்னைக்கான ரூல் வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ நீங்களுமே 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். நம்மளோட இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்டான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க பார்க்கலாம்.
வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கங்காரு அது பார்க்கறதுக்கு ஒரு மனு சைட் இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஆனால் அது பிறக்கும் போது ரியலாக எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு ஜெல்லி பீன் சைஸில் தான் இருக்குமா. அப்படி தான் கங்காரு அதுக்கு பர்த் கொடுக்கும். ஆனால் அந்த ஜெல்லி பீன் சைஸில் இருக்கக்கூடிய அந்த கங்காரு அப்படியே அந்த கங்காருடைய, அதாவது அம்மா கங்காருடைய பவுச்சுக்குள்ளே போய் அதுக்கப்புறமா தான் வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேபியோட க்ரோத்தை நம்ம அப்படியே பார்க்க முடியும். இப்போது நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய கங்காரு ஹியூமன்ஸோட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படிலாம் அடாப்ட் பண்ணி தனியாக வளர்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களாம் நினச்சா கை வைக்க விடும். அழகாக கை வச்சு திறந்தே பார்க்க முடியும் அது எந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ ஒரு குழந்தை வளர்கிறத லைவாக நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு க்ரீச்சருக்கு மட்டும்தான் இருக்குது, அது கங்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கங்காரு அதுக்கப்புறம் அப்படியே வளர ஆரம்பிக்கும். ஈவன் நம்ம கங்காரு பாக்ஸிங் பண்ணுற மாதிரிலாம் பார்த்துருப்போம் இல்லையா, வளர்ந்ததுக்கப்புறம் அது நிஜமாவே சூப்பராக பாக்ஸிங் பண்ணும். யாராச்சும் பக்கத்தில் போனால் டமால் டிமில் தான். பிளாஸ்டிக்கை அவாய்ட் பண்ணுறது ஒரு அப்சைட் டவுன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னு கேட்டால் கொஞ்ச நாள் பிளாஸ்டிக்ஸ் யாரும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு ஃபுல் தடை போட்டாங்க. இப்போவும் தடையில் தான் இருக்கும். இருந்தாலும் தெரியாமல் நிறைய இடங்களில் பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது நம்மளே அறியாமல் ஒரு கட்டத்தில் வந்துடுது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் முன்னளவுக்கு இப்போ யாரும் பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஈவன் நம்ம கடைக்கு கூட போய் கப்பு கேட்டோம்னா பிளாஸ்டிக் கப் பண்ணாங்க, பேப்பர் கப் கொடுங்க அப்படின்னு தான் கேட்போம். ஏன்னா நம்ம பிளாஸ்டிக் அப்படின்ற விஷயத்தை யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா அப்படின்னு யோசிச்சா பேப்பர் கப் மட்டும் என்ன, மேலே மட்டும்தான் பேப்பர் கப்பு, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய லேயரு பிளாஸ்டிக் லேயர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு பேப்பரில் தண்ணி பட்டால் என்ன ஆகும், அது உறிஞ்சிரும் இல்லையா. ஆனால் கொஞ்ச நேரமாவது அதை தாக்கு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக உள்ளுக்குள்ளே ஒரு லேயராக பிளாஸ்டிக் லேயரை கொடுக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அது தெரியாமல் நம்ம பேப்பர் கப்பில் தானே குடிக்கணும், அதனால் ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஈவன் அந்த பேப்பர் கப்பில் நீங்கள் குடிக்கும்போது நிறைய பேருக்கு பல்கூச்சம் வரும். அதுக்கு காரணம் அந்த பேப்பர் கிடையாது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் தான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் போய் எங்கேயாச்சும் பேப்பர் கப் வாங்குறீங்கன்னா அதுக்குள்ளேயும் பிளாஸ்டிக் இருக்க தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு ரீயூசபிளாக யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம பேசாமல் அந்த மட்டுக்கு மாறிடுவோம். மண்பானையில் செய்யக்கூடிய கப்பில் யூஸ் பண்ணுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஜென்ரலாக நிறைய இடங்களில் கேமரா யூஸ் பண்ணி பார்க்குறோம். மொபைல்ஸ்லாம் கேமரா வந்துருச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருப்பாங்க கேமராவில் அப்படின்னு யோசித்தோம்னா 1888 ஒரு ஷாட் எடுத்திருக்காங்க. அதுவும் 2 செகண்டுக்கு. அந்த 2 செகண்ட் ஃபுட்டேஜில் என்ன நடக்கும்னா ஒரு லேடி சென்டரில் சும்மா திரும்புகிற மாதிரி திரும்புவாங்க, ஒரே ஒரு மென் மட்டும் அந்த பக்கத்தில் இந்த பக்கம்னு சொல்லி கிராஸ் ஆவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது நார்மலாக ரெக்கார்ட் பண்ணணும்னு ரெக்கார்ட் பண்ணது கிடையாது, ஆக்சிடென்டலாக ரெக்கார்ட் ஆனது தான். ஆனால் எப்படி பார்த்தாலும் இதுதானே ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் ஆன ஃபுட்டேஜாக வரும். அந்த ஃபுட்டேஜ் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சினிமாக்கெல்லாம் ஒரு பெரிய முன்னோடி அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அதுதானே ஃபஸ்ட்டு கேப்சர் பண்ணியிருக்கு. இதனால் என்ன தெரிய வருதுன்னா இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்டு இருக்கிறதுக்கு காரணமும் 1888 அவங்க கேப்சர் பண்ணதுனால தான். ஃப்ளூட், கிட்டார், பியானோ, கீபோர்ட் இப்படின்னு எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான்ற மாதிரி இன்னும் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்க தான் செய்யுது. இது எல்லாமே மியூசிக்கை ரெப்ரசன்ட் பண்ணுது, மியூசிக்கை நமக்காக அவுட்புட்டாக கொடுக்குது இல்லையா. இது கரெக்டான கார்ட்ஸில் ப்ளே பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான மியூசிக் கிடைக்கும். இதை தப்பாக ப்ளே பண்ணும்போது இரிட்டேஷன் வரும். அப்போது ஒரு மியூசிக்கு நம்மளுடைய மூடை மாற்றுற மாதிரியான ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் இருக்க தான் செய்யுது. அதனால தான் படங்களில் யூஸ் பண்ணக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோரெல்லாம் நம்மளை அதிக அளவில் அந்த படத்தோட ஒன்றிணைய வைக்குதுன்னு சொல்லலாம். இசைன்ற ஒரு விஷயம் எப்படி உருவாகியிருக்கும்னு கேட்டால் எதையா ஒன்று தட்டியிருப்பாங்க, அதுலேருந்து இசை வந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்று தட்டியிருந்தால் அதுலேருந்து சவுண்டு, அதாவது ஒலி தான் வந்திருக்குமே தவிர்த்து அதிலிருந்து இசை வர்றதுக்கான சான்ஸ் கிடையாதுல்ல. அப்போது இசை எதுலேருந்து வந்திருக்கும் அப்படின்னு கேட்டால் முன்னாடியெல்லாம் எப்படியாச்சும் யாராவது கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு சவுண்டை யூஸ் பண்ணும் அப்படின்னு நினச்சாங்க. அப்படி யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு பியர், அதாவது கரடியில் இருக்கக்கூடிய எலும்பை எடுத்து அதில் ஒரு சின்ன மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வரலாறுலேயே உருவான முதல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட 60,000 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ளூட் மாதிரி இருக்கக்கூடிய இந்த போன்லேருந்து வரக்கூடிய சவுண்டை வச்சு நிறைய கம்யூனிகேஷன்ஸ் அப்போது நடந்திருக்கு. யாராவது எதிரி வராங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி சவுண்டு, நம்ம அலர்ட் ஆகணும் அப்படின்றதுக்கான தனி சவுண்டு, இல்லை ரொம்ப சந்தோஷமான செய்தி அப்படின்னா அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு தனி சவுண்டு அப்படின்னு அப்பவே டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்திருக்காங்க. நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் நிறைய பேர் இப்போ ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாங்கன்றதுக்காக தான் ஃப்ளைட் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே கொடுத்தாங்க. எதுக்காக? இது சிக்னலை கட் பண்ணும். ஏன் சிக்னல் வந்தால் ஃப்ளைட்டுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அது ரீசன் கிடையாது. இப்போ நம்ம மேலே பறந்துட்டு இருப்போம்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய சிக்னல் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா அது டவர்லேருந்து எப்படியாவது சிக்னலை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அண்ட் நம்ம கிரவுண்டில் இல்லாமல் மேலே பறந்துட்டு இருக்கிறதுனால எல்லா சிக்னலும் நம்ம பக்கமே
பக்கமே வர்றதுக்கு துடிக்கும். அதனால் கிரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு சிக்னல் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதில் ஒரு போர்ஷன் ஃப்ளை பண்ணிகிட்டு இருக்கிற நமக்கு வந்துச்சு அப்படின்னா அப்போ கீழே இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்ல. அதனால தான் அந்த சிக்னலை கட் பண்ணுறதுக்கு எல்லோரும் ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் மேலே போனாலே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் கட் ஆகிடும். இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்ம ஸ்கின்னை ரப் பண்ணி பார்த்தோம் வச்சுக்கோங்க, நிறைய டர்ட்ஸ் வர மாதிரி இருக்கும். என்னடா இவ்வளோ அழுக்கா நம்ம உடம்புல இருக்குது, காலையில் தானே குளித்தோம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் அது வெறும் டஸ்ட்டு மட்டும் கிடையாது, நம்மளுடைய டெட் ஸ்கின் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஸ்கின்னுக்கு மேலே இருக்கக்கூடிய லேயரு கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அது அங்கங்கே விழுந்துக்கிட்டே இருக்கும் சின்ன சின்ன துவல்களாக. அது நீங்கள் நல்லா ரப் பண்ணும்போது ஒரு ரொட்டேட் ஆகி ஃபுல்லு ஒன்றா சேர்ந்துடும், ஈவன் டஸ்ட்டோடு கலந்து. அதனால தான் நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு டஸ்ட் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அது வெறும் டஸ்ட் மட்டும் கிடையாது, அது டெட் ஸ்கின் செல்ஸும் கூட தான். இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from me, Jeshri. Take care. ஃபைனலி நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjil Veil Mali team.